இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பர்த்டே போட்டோ கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கேக் வந்து ரொம்பவே சுலபமான முறையில நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய கேக் தான். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டர் மில்க் கிடைச்சிரும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். அதே சர்க்கரையில் நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்கையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் பட்டர் மில்க் நமக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் கோல்டு வின்னரில் உள்ள பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன பிராண்டில் கிடைச்சாலும் நீங்கள் அந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3த்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சலடை வச்சுட்டு அதுலேயே 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 3த்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இதிலேயே வந்து நான் 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே. இப்போ இந்த பேட்டரை ஒரே டைரக்ஷனில் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரே டைரக்ஷனில் சின்ன சின்ன கட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் பேட்டரும் ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. அடுத்து நான் ரவுண்ட் டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த கேக்கை வந்து 2 பேட்சஸாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே இன்னொரு பேட்டரும் ரெடி பண்ணி இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் கேக்கும் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மேலே உள்ள லேயர் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலேயே வந்து நான் செர்ரி சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். செர்ரி சிரப் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கடையில் வாங்குற செர்ரிஸையும் அதுலேயே வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செர்ரி சிரப் வந்து கிடைச்சிரும். அந்த செர்ரி சிரப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலேயே வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமில் வந்து கொஞ்சமாக வந்து சாக்கோ சிரப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் விப்பிங் க்ரீம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான் இதுவும். நார்மலாக விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிவிட்டு சாக்கோ சிரப் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணி அதை ஒரு ஃப்ளேவர் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் க்ரீம் வந்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி தான்.
அதிலே உள்ள செர்ரிஸையும் இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணியிருக்கேன். செர்ரிஸ் வந்து ஒரிஜினல் பிராண்ட் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் கிடைச்சிது, அதனால நார்மல் செர்ரிஸே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்க இன்னொரு லேயர் கேக்கு. இதில் நான் ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அடுத்து அதையுமே ஒரு லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலேயே வச்சுட்டு அகைன் வந்து செர்ரி சிரப் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். க்ரீம் ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. க்ரீம் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கத்தியோ இல்லை வந்து பைலட் நைஃபோ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ க்ரீமும் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சேனல்ல ஆல்ரெடியே வந்து போட்டோ கேக் வந்து பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது அதே பேட்சோட மீதி உள்ளது தான். இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஈடபிள் போட்டோ பிரிண்ட் தான். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து நார்மல் ஷாப்லாம் வந்து பிரிண்ட் எடுக்க மாட்டாங்க. கேக் ஷாப்பு இல்லை வந்து கேக்கோடைய திங்ஸ் எல்லாம் விற்கிற இடத்துலயே வந்து பிரிண்ட் தனியா இருக்கும். இது வந்து கேக் பிரிண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாவே இருக்கு. இது ஈடபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிரிண்ட் எடுப்பாங்க. இது வந்து சாப்பிடலாம். இது வந்து நார்மல் A4 ஷீட்டோ இல்ல எந்த ஒரு ஷீட்டோ கிடையாது. இந்த ஷீட் வந்து சுகர் ஷீட் தான். இது கீழே பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே சுகர் லேயரு. கேக் கிரீம் மேல நம்ம வச்சிட்ட அப்புறம் இது கொஞ்ச நேரத்துல இந்த கிரீமோட நல்லா செட் ஆகி இதுவும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஷீட் மாதிரி இருக்காது. இது நார்மலா சாப்பிட்ற ஈடபிள் பேப்பர் தான். இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் கட் பண்ணிட்டு கேக்குக்கு மேல வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைனை வந்து நீங்க அழகாவே அதுக்கு மேல போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபிளவர் மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். திருப்பி அதே ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன். அது ரொம்பவே அழகா குட்டி குட்டி ஃபிளவர் மாதிரி இருக்கும். அதே டிசைனை கேக்கோட எல்லா எட்ஜஸ்லயும் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான், டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஹாப்பி பர்த்டே விஷ் கூட கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து மல்டி கலர்ஸில் சுகர் பால்ஸ் இருக்குது, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மல்டி கலர் ஹாப்பி பர்த்டே விஷஸ்க்கும் இந்த சுகர் பால்ஸ்க்கும் நல்லாவே மேட்ச் ஆகும். இதுலேயே வந்து சில்வர் பால்ஸும் இருக்குது, அதையும் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சில்வர் பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லாவே எடுத்து கொடுக்கும். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க கேக்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்பவே உதிரி உதிரியா இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த பர்த்டே கேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேக்கை செஞ்சதையும் அப்படியே சாப்பிடாம இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிட்டு நல்லா சில்லா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். திருப்பியும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் அகைன் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.